வணக்கம் லங்காஃபோ ஊடக உறவுகளை மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் நாம் மகிழ்வடைகிறோம். உலகில் அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட இலக்கியங்களில் ஒன்று உலகின் பொதுமறை, தமிழர் போற்றும் பேரிலக்கியம், நீதி வாழ்வின் சொத்து, திருக்குறள். திருக்குறள் ஒரு தொன்மையான தமிழ் மொழி அறை இலக்கியமாகும். சங்க இலக்கிய வகைப்பாட்டில் 11 கீழ்கணக்கெனப்படும் 18 நூல்களின் திரட்டில் இருக்கும் இந்நூல் குறள் வெண்பா எனும் பாவகையிலான 1330 ஈரடைச் செய்யுள்களை கொண்டது. இந்நூல் முறையே அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 தொகுப்புகளை கொண்டது. இது அடிப்படையில் ஒரு வாழ்வியல் நூலாகும். மாந்தர்கள் தம் வாழ்விலும் புறவாழ்விலும் மாந்தர்கள் தம் அகவாழ்விலும் புறவாழ்விலும் நலமுடன் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை பண்புகளை விளக்குகிறது. இந்நூல் அறநெறிகளை பற்றி உலகின் மிகச்சிறந்த படைப்புகளில் ஒன்றாக காணப்படுகிறது. பொதுத்தன்மை, மதச்சார்பற்ற தன்மைக்கு பெயர் பெற்றது. இதனை இயற்றியவர் திருவள்ளுவர் என்று அறியப்படுகின்றார். இந்நூல் கடைசங்கத்தின் கடைசி படைப்பாக கருதப்பட்டாலும் மொழியியல் பகுப்பாய்வுகளின் அடிப்படையில் கிமு 450 முதல் 500 வரையான காலப்பகுதியில் கடைசங்க காலத்திற்கு பிறகு இயற்றப்பட்டதாக கருதப்படுகிறது. திருக்குறள் இந்திய அறிவியல், வியற்பியல் ஆகியவற்றின் மிக பழமையான படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதனை உலக பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, முப்பால், உத்திரவேதம், தெய்வ நூல் என பல பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இந்நூல் அகிம்சையை மையமாக கொண்டு இயற்றப்பட்டுள்ளது. அத்தோடு இன்னா செய்யாமை, புலால் உண்ணாமை, வாய்மை, இரக்கம், அன்பு, பொறுமை, சுய கட்டுப்பாட்டோடு நன்றியுணர்வு, கடமை, சான்றாண்மை, ஈகை, விருந்தோம்பல், இல்வாழ்க்கை நலம், பரத்தையோடு கூடாமை, கல்லாமை, மது உள்ளிட்ட போதைப் பொருட்களையும் சூதாடுவதையும் தவிர்த்தல், கூடா ஒழுக்கங்களை விலக்குதல் முதலிய தனிநபர் ஒழுக்கங்களையும் போதிக்கிறது. கூடுதலாக ஆட்சியாளர் மற்றும் அமைச்சர்களின் ஒழுக்கங்கள், சமூக நீதி, அரண், போர், கொடியோருக்கு தண்டனை, கல்வி, உளவு போன்ற பலவிதமான அரசியல் சமூக தலைப்புகளை பற்றி இது பேசுகிறது. மேலும் நட்பு, காதல், இல்வாழ்வு, அகவாழ்க்கை பற்றிய அதிகாரங்களும் உள்ளன. சங்ககாலத்து தமிழரிடையே காணப்பட்ட குற்றங்களையும் குறைகளையும் மறுத்துரைத்து அவர்தம் பண்பாட்டு முரண்களை திருத்தி அமைக்கவும் பிழைப்பட்ட வாழ்வியலை மாற்றியமைக்கவும் தமிழர் நாகரிகத்தை நிரந்தரமாக வரையறை செய்த நூலாக திருக்குறள் என்கின்ற இலக்கியம் காணப்படுகிறது. குறள் இயற்றப்பட்ட காலப்பகுதியிலிருந்து அறம், சமூகம், அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமயம், மெய்யியல், ஆன்மீகம் முதலிய துறைகளை சார்ந்த அறிஞர்களால் தலைவர்களாலும் பரவலாக போற்றப்பட்ட நூலாக இந்நூல் காணப்படுகிறது. தமிழ் இலக்கியங்களில் மிகவும் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூலாகவும் சுட்டிக்காட்டக்கூடிய நூலாகவும் திருக்குறள் திகழ்கிறது. இந்நூல் 40க்கும் மேற்பட்ட இந்திய அயல்நாட்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது உலகில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட பண்டைய படைப்புகளில் ஒன்றாகவும் காணப்படுகிறது. 1812ஆம் ஆண்டு முதன்முறையாக தஞ்சையைச் சேர்ந்த ஞானப்பிரகாசர் முயற்சியால் அச்சுக்கு வந்த இந்த நூல் அதன் பின்னர் அநேகருடைய கைகளில் தவழக்கூடிய நூலாக மாற்றமடைந்தது. அனைத்து நூல்களில் காணப்படும் சிறந்த அறங்களை தேர்ந்தெடுத்து அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பொதுப்படையாக வழங்கும் இயல்புக்காக குறளின் ஆசிரியர் அறிஞர்களால் பெரிதும் பாராட்டப்படுகின்றார். திருக்குறள் என்ற சொல் திரு மற்றும் குறள் என்ற 2 தனிப்பட்ட சொற்களாலான ஒரு கூட்டுச் சொல்லாகும். திரு என்பது தமிழில் மதிப்பையும் மேன்மையையும் குறிக்கும் ஒரு சொல். குறள் என்றால் குறுகிய சுருக்கமான சுருக்கப்பட்ட என்ற பொருள். தொல்காப்பியம் கூறும் 2 பாவகைகளான குறுவெண்பாடு மற்றும் நெடுவெண்பாடு ஆகியவற்றில் குறுவெண்பாடுதான் சுருங்கி குறள் பாட்டு என்றாகி பின்னர் குறள் என்றானது. அதாவது குறுகிய செய்யுள் என்பதே குறள். இப்பாடல்கள் அனைத்துமே குறள் வெண்பா என்னும் வெண்பா வகையைச் சேர்ந்தவை. இவ்வகை வெண்பாக்களால் ஆகிய தமிழில் முதல் நூலாக திருக்குறள் காணப்படுகிறது. குறள் வெண்பாக்களால் ஆனமையினால் குறள் என்றும் அதன் உயர்வு கருதி திரு என்ற அடைமொழியுடன் திருக்குறள் என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. இது போன்ற பல தகவல்களை தொடர்ந்தும் லங்காஃபோ ஊடகமூடாக வழங்க காத்திருக்கிறோம். தொடர்ந்தும் லங்காஃபோ ஊடகமூடாக இணைந்திருங்கள். நன்றி.
இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.